வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. வெளியில் பார்த்தால் குளிர்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். உறுதியான எதுவும் பாதிக்காத மாதிரி நீங்கள் அனைவரிடமும் தோன்றிக் கொள்வீர்கள். உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று எல்லாரிடமும் காட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா அந்த மலைக்குள்ளேயும் அடர்ந்த பிளவுகள், சொல்ல முடியாத வழிகள், சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் நீங்க எல்லாரையும் கவனிப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யும். மனிதனாக பிறந்தாலே அவனுக்குள்ள ஏதாவது ஒரு வழிகள் இருக்கும். அது மனிதனுக்கு மட்டுமல்ல, பொருட்களாக இருக்கட்டும், எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதே போலத்தான் உங்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியில நீங்க எதுவுமே இல்லாதது போல சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய, அனைவரும் ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க எல்லாரையுமே கவனித்து வாழுவீங்க. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாரத்தோட நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை கூட கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முகஜாடையையும் மனதிற்குள்ள ஒரு தைரியத்தையும் வைத்து வெளியில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கசகசப்பான உண்மையை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் ஒரு அடித்தளமாக இருப்பீங்க. ஆனா உங்களை யாருமே தூணாக நினைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நீங்க உயர்த்தி விடுவீங்க. ஆனா உங்களை யாராவது உயர்த்தணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இது வரைக்கும் எழுந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எத்தனையோ நபர்களுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனா யாராவது ஒருவர் உங்களிடம் மீண்டும் வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஆசைகள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூட மாட்டாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை நிச்சயமா கொடுத்துருக்குங்க. ஒரு நாள் நீங்க குடும்பத்துக்காகவோ இல்லைன்னா உறவுக்காகவோ இவங்களுடைய காதலுக்காக நீங்க எடுத்த ஒரு பெரிய ஒரு தியாகம் ஒன்று இருக்கும். ஆனா அது யாருக்குமே தெரியாம இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க சோர்ந்து போயிருந்திருப்பீங்க. ஆனா அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மனிதர்கள் தான், நீங்க உதவி செஞ்ச அந்த ஒரு மனிதர்கள் தான் உங்களுடைய உதவியை எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா அது உங்களை காயத்தை கவனிக்காம இருந்திருக்கும். அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான குரல் நிச்சயமாக எழுந்திருக்கும். என்னை யாராவது கவனிக்கிறாங்களா என்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காததால் தான் நீங்கள் இன்னும் அமைதியாக மாறிக்கொண்டு அப்படியே தாங்க இருப்பீங்க. அதனால நீங்க ஒண்ணு மட்டும் உங்களுக்கு புரிந்திருக்கும். மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எப்போதுமே நல்லா நினைத்து கொண்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் என்னுடைய வாழ்க்கையை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படின்னு நான் மற்றவங்க யாருக்கும் நான் நினைத்தது கிடையாது. மற்றவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கணும்னு நான் எத்தனையோ அளவுக்கு எவ்வளவோ பிரார்த்தனைகள், எவ்வளவோ செயல்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அதனால நம்ம யாருக்கும் இது வரைக்கும் உதவி செஞ்சது போதும். இனிமே நமக்கு உதவி செய்கின்ற நபர்களுக்கு மட்டும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு முடிவை நிச்சயமா எடுத்திருப்பீங்க. அடுத்ததா நீங்க காதலிச்சிருப்பீங்க. காதலிக்கும் செய்வீங்க. அது ஒரு பொறுப்பான ஒரு காதலாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அந்த காதல் திருமண வாழ்க்கைக்கு கூட போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கலாம். அதற்குள்ள உங்களுக்குள்ள கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கடன் இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் பொறுப்புகள் ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு அதிகமாக இருக்கவும் செய்யும். நீங்க ஒரு மனிதரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கள வாழ்க்கையோடு நீங்க சேர்த்து கொள்வீங்க. சேர்த்து தான் நீங்க வாழவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு பிடித்த ஒரு நபராக இருந்தால் மட்டுமே நீங்க அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் தான் உங்களை ஆழமாக புரிஞ்சிக்க முடியாம இருப்பாங்க. மெதுவா விலகவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். இந்த மகரம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ உங்களை பத்தி மற்றவங்களுக்கு எதுவுமே எப்பயுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால மற்றவங்க உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தாலும் அவர்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இதனால மெதுவா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. எந்த விதமான டிராமாவும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க பின்தொடரவும் செய்வாங்க. எந்த எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம அந்த ஒரு அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தூரத்தை நிச்சயமா உங்களுடைய மனதை உடைக்கிற மாதிரி நிச்சயமாக நடந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கூறியே ஆகணும். உங்களை விடாம துரத்தக்கூடிய 3 நினைவுகள் என்ன தெரியுமா? தியாகம் நீங்க பண்ணியிருப்பீங்க. அது மதிக்கப்படாம நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க யாருக்காகவோ பெரிய ஒரு தியாகத்தை நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு நாள் உங்களுடைய மனசு சற்று உடைந்திருக்கும். நான் எனக்காக கூட இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ணது கிடையாது. எனக்காக நான் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைத்து பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா அவங்க அதை ஒரு பொருட்டா கூட மதித்திருக்க மாட்டாங்க. வந்து ஒரு நன்றின்னு கூட ஒரு வார்த்தைகள் கூட கூறியிருக்க மாட்டாங்க. அது இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து உங்களுக்கு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இரண்டாவது, உங்களுடைய நம்பிக்கை வீணான தருணங்கள்.
நீங்க முழுசா நம்பிய ஒருத்தவங்க தான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிய ஒரு நாளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஒரு நாள் உங்களுடைய உள்ளத்திற்குள் இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய நம்பிக்கையவே உடைத்த ஒரு தருணம் போல நிச்சயமா உருவாக்கி இருக்கும். உங்களுக்குள்ள பேச முடியாத ஒரு உண்மை என்பது நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு உணர்ச்சியா இருக்கட்டும், ஒரு உண்மையாக இருக்கட்டும், நீங்க சொல்ல முடியாம எல்லாத்தையுமே விட்டிருப்பீங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஒரே ஒரு வார்த்தைகள் தான் இன்னும் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து சத்தம் போட வைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களை முடிவு எடுக்க வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை லாக் பண்ணி வைக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் பூட்டி வைக்க மாட்டீங்க. வெளியே மெதுவாக வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பூட்டி வைத்தது போதும், இனிமே எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இந்த ஒரு சேஞ்ச் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தியா நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இது அமைதியின் ஒரு புரட்சி போல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். யார் உண்மையா உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னு இனிமே நீங்க தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வப்படுவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ உதவிகளை பண்ணிட்டோம், எத்தனையோ நபர்களுக்காக நம்ம எத்தனையோ நாட்கள் வாழ்ந்தும் செஞ்சிட்டோம். ஆனா நமக்குன்னு எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு மனசானது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால யார் உங்களுக்கு உண்மையா உங்களை மதிக்காங்க, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு கூப்பிட்டா உடனே வராங்க அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. யாருக்காக நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு இனிமே நீங்க புரிந்து கொள்வீங்க. நான் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ பண்ணேன், ஆனா எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க புரிந்து இனிமே நம்ம யாருக்காக உதவி பண்ணணும், யாரெல்லாம் நான் கூப்பிட்டோன்னே வந்து நிற்காங்க அப்படின்னு புரிந்து அவங்களுக்காக மட்டுமே நீங்க இனிமே உதவி பண்ணுவீங்க. வேறு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்னால் பண்ண முடியாது, இல்லை அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க கூறி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க எப்போ வாரீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க உங்களையும் இந்த ஒரு நேரத்துல சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை நீங்களே சரி செய்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். நான் உடைந்தவன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உடைந்தது வீக்னஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய வீக்னஸாக மட்டும் இருக்காது. நீங்கள் அதிகமாக பொறுப்பேற்றதால தான் உங்களுக்கு அதிகமான காயங்கள் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அதிகமாக நீங்கள் எல்லாத்தையும் நம்பியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிகமாக எல்லாரையும் நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு இனிமேல் நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பர் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இனிமேல் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அந்த ஒரே ஒரு குவாலிட்டி தாங்க உங்களை இந்த ஒரு நேரத்திற்கு ஒரு தைரியமான ஒரு மனிதராக நிச்சயமாக ஆக்கியிருக்குங்க. உங்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு இடமானது நிச்சயமாக கொடுக்க ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல தெளிவாக மாறவும் செய்யுங்க. நீங்க கொடுத்த கேர் இப்போ ரெஸ்பெக்டாக திரும்ப உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனி நீங்க உங்களுக்காக ஓட வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களாக இருப்பது உங்களை உங்களை முதலில் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க முடிவு எடுப்பீங்க. அந்த ஒரு நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய மறுபிறப்பாக நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதா இருப்பது எல்லா சுமையையும் நீங்கள் விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எல்லாருடைய பிரச்சனையையும் நீங்க எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனா இனிமே அதை நீங்க லீட் பண்ண குறைவு செய்யணும். எதையுமே என்னால் பார்க்க முடியாது, நீங்க விலகணும். விலகினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். உங்களுடைய கனவுகளை மீண்டும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்க விட்டுட்டு போன உங்களுடைய கனவுகளை மீண்டும் நீங்க தொடங்குவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையும் உயரவும் ஆரம்பிக்கும். அமைதியை நீங்க தேர்வு செய்த நடைக்கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரு உங்களுடைய வாழ்க்கையில அன்னெசரியான சில பிரச்சனைகளிலிருந்து நீங்க விலக ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையில நீங்க நிச்சயமா வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே யாரும் உங்களுடைய இனிமே யாரும் உங்களுடைய அமைதியை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதை நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதன்படி இருந்து பழகி கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை நாளில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை நீங்கள் வெளியில் கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு நிலைத்தன்மையையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். சனி பகவானை நினைத்து இதனை மட்டும் செய்து பாருங்கள். எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்க எல்லாருக்கும் ஒரு பேக் போன் மாதிரி இருந்தீங்க.
ஒரு முதுகு தண்டு மாதிரி இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு யாரும் அப்படி இல்லாமல் போய்விட்டார்கள். அதனை நினைத்து நீங்கள் மிகவும் கவலைப்படுவீங்க. நீங்கள் இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்க. இனி உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கணும். இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சுமையாக இருந்தது. இனிமே அது மிகப்பெரிய ஒரு உயர்வாக மாறும். அதற்கு நீங்க உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் உங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதில் ஏதேனும் கேள்விகள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.